Good evening friends. நம்ம இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல செல் ஆர்கனல்ஸ்ல நியூக்ளியஸ் பத்தி பார்க்க போறோம். The control center of the cell is known as nucleus. இந்த நியூக்ளியஸ் எங்க இருக்கு? பிளான்ட் செல் பார்த்தோம்னா அதோட ஒரு கார்னர்ல நியூக்ளியஸ் இருக்கும். அனிமல் செல்ஸ்ல சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இதான் வந்து நியூக்ளியஸ். அப்ப இந்த நியூக்ளியஸை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம பார்க்க போறோம். Nucleus is the control center of the cell because it controls all the activities of the cell. செல்லோட எல்லா ஆக்டிவிட்டியையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த செல்லுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான். அதனால அந்த நியூக்ளியஸை வந்து என்ன சொல்லுவாங்க? கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா என்னது வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண நம்மளோட பிரெயினை சொல்லுவாங்க. பிரெயின் தான் நம்மளோட டோட்டல் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்போ இந்த நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேரு the brain of the cell is known as nucleus, and this nucleus is made up of two layers. இது outer layer, அதுக்குள்ளாடி ஒரு inner layer இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு இது இருக்கு, அதுக்கு பேர் வந்து nucleolus. This nucleus has a double layered covering called nuclear membrane. இதுக்கு பேர் என்னது? nuclear membrane. Which has pores that allows and transport the material inside and outside the nucleus. Then inside the nucleus, a dense spherical shaped structure is present that is known as nucleolus. First one, a nucleus has a double layered membrane called nuclear membrane which allows the substance inside the nucleus and cytoplasm. Then second one, inside the nucleus, a spherical shaped dense structure is present that is known as nucleolus. Nucleolus function is the nucleolus helps in the formation of ribosomes. Ribosomes form பண்றதுக்கு nucleolus help பண்ணுது. இந்த ribosomes எதுக்கு help பண்ணும்? Ribosomes helps in the synthesis of proteins. Ribosomes எங்க இருக்கோ அங்க வந்து protein synthesis நடக்கும். The nucleolus தான் ribosome வந்து synthesize பண்ணும். So nucleolus helps in the formation of ribosomes. And the nuclear membrane has numerous pores. இந்த nuclear membrane இந்த மாதிரி pores இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய pores வந்து என்ன சொல்றோம்னா nuclear pores. So the nuclear membrane has numerous pores that is known as nuclear pores. And inside the nucleus, a liquid or jelly-like substance is present that is known as nucleoplasm. ஒரு நியூக்ளியஸ்னா நம்ம சும்மா சொல்ல முடியாது, அதுக்குள்ளாடி நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளாடி ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் ஜெல்லி லைக்கா இருக்கும், அது வந்து நியூக்ளியோபிளாசம்னு சொல்லுவோம். செல்லுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இப்போ நியூக்ளியஸ்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த லிக்விடை வந்து நியூக்ளியோபிளாசம். And this nucleus contains thread-like rod-shaped structure which is known as chromatin. இத குரோமாட்டின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, செல் வந்து எந்த டிவிஷனும் ஆகாம சும்மா இருந்ததுன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய இந்த த்ரெட்லைன் ஸ்ட்ரக்சரை குரோமாட்டின்னு சொல்லுவோம். அதே இது இந்த த்ரெட்லைன் ஸ்ட்ரக்சர் செல் டிவிஷன் ஆகிட்டே இருக்குது, செல் டிவைட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லுவோம்னா குரோமோசோம்ஸ். இது பார்க்க ஒரு ராட் ஷேப்ல தான் இருக்கும், ஆனா அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு நமக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா அந்த குரோமோசோம் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். செல்லு டிவைட் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருந்ததுன்னா அது வந்து குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம். செல்லு டிவைட் ஆகாம இருந்ததுன்னா இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம்.
So the nucleus contains thread-like rod-shaped structure present inside it that is known as chromosomes or chromatin. இந்த குரோமோசோமுக்குள்ளாடி தான் என்ன இருக்கும்? Genes இருக்கும். So the chromosomes contains genes which is responsible for the inheritance of transfer of genes from the parent to the offspring. இப்போ நமக்கு நம்மளோட parents ancestor இருந்து genes வந்து transmit ஆயிட்டே இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஜீன்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து வரலாம், இல்லை என்னோட தாத்தா பாட்டி அவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து ஜீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம். அந்த ஜீன்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா என் உடம்புல இருக்கக்கூடிய குரோமோசோமுக்குள்ளாடி அந்த ஜீன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அது வந்து என்னோட நேச்சரில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ என்னோட கலராக இருக்கட்டும், என்னோட ஹேராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ என்னோட கலர்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னோட கலர் வந்து ஒரு நார்மல் கலரில் இருக்கு. அப்போ இது வந்து என்னோட ஃபாதர் கிட்ட இருந்து வந்தது. அதே இது என்னோட ஹேர் எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஹேர் இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஹேரோட இன்ஹெரிட்டன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, ஜீன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து ஆன்சஸ்டர்லேருந்துமே நமக்கு வந்து ஜீன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு ஜீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல, அம்மா அப்பா அதுக்கப்புறமா அப்பா சைடில் உள்ள தாத்தா பாட்டி இல்லை அவங்களோட கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ்கோட ஜீன்ஸ் கூட நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். சொல்லுவாங்க அவங்க மாமா மாதிரியே இருக்கா, அத்தை மாதிரியே இருக்கா அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அவங்கள அப்பாவோட பிளட் ரிலேஷன் இல்லைன்னா அப்பாவோட மாமா அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த ஜீன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு? இந்த குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் contain genes which is responsible for the inheritance of transfer of characters from the parents to the offspring. இந்த குரோமோசோம்ஸ் thread-like structure-ஆ இருக்கும்னு சொன்னால் இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி இருக்கும். இதில் அங்கங்கே ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பீட்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது என்னதுன்னா புரோட்டீன். Generally the chromosomes are made up of DNA. நம்ம DNA டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து தெரியாம இருக்கு, அவங்க வந்து சின்ன வயசுல மிஸ் ஆயிருக்காங்க, லாஸ்ட் ஆயிருக்கலாம். அப்போ அந்த குழந்தைய வந்து இவங்களோட குழந்தை தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு பண்ணக்கூடியதான் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட், பெட்டர்னிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிஎன்ஏ வந்து எங்க இருக்கும்? குரோமோசோம்ஸ்குள்ளாடி இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ல இருக்கும். இந்த டிஎன்ஏ the chromosomes are made up of two materials that are DNA and protein molecule. இது வந்து DNA. இந்த beads are called protein. Then thread பார்க்க தெரியக்கூடியது DNA. DNA என்ன? deoxy ribonucleic acid. DNA ஓட full form என்னது? deoxy ribonucleic acid. அப்போ இந்த குரோமோசோம் ரெண்டு சப்ஸ்டன்ஸால மேடப் ஆயிருக்கும். எதால எல்லாம்? DNA ஆலையும் புரோட்டீன் ஆலையும். DNA தான் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த புரோட்டீன் வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பைண்டிங் பண்ணக்கூடியது. இந்த த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ண, இப்போ நம்ம மாலை கொடுப்பாங்க, மாலை கொடுக்கும் போது பீட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஒரு த்ரெட் உள்ள போடுவாங்க. இல்லைங்களா கம்பூஸ் மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து போட்டு தான் ஜாயின் பண்ணுவாங்க. பீட்ஸா இல்லை ஒரு மாலை மாதிரி செயின் மாதிரி ஏதாவது போடுவாங்க. இப்போ கோல்டுல எல்லாம் பண்ணுறதா இருந்தால் செயின் மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி பண்ணக்கூடியதான் இந்த புரோட்டீன். புரோட்டீனோட வேலை பைண்டிங் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல்ஸ். The functional segment of DNA is known as genes. குரோமோசோமுக்குள்ள ஜீன் இருக்குன்னு சொன்னோம். இப்போ the functional segments of DNA molecule is known as genes, and the DNA contains 1000 parts of genes. கோடிங் பண்ணக்கூடியது. பொதுவாக ஒரு DNA molecule இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு செக்மெண்ட். அதே மாதிரி இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இப்படி போயிட்டே இருக்கும்.
இதான் வந்து டிஎன்ஏயோட செக்மெண்ட். அப்போ the functional segment of DNA is known as genes. இந்த ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கோடிங் பண்ணி நம்மளோட கேரக்டர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம படிச்சதுல இருந்தே இந்த நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு சொல்லலாம். What are the functions of nucleus? The main function of nucleus is cell reproduction. Cell reproductionக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த நியூக்ளியஸ். அப்பதானே வந்து பேரண்டோட கேரக்டர்ஸ் வந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு போக முடியும். ரீப்ரொடக்ஷன் நடந்தாதான் அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். The main function of nucleus is cellular reproduction. And second one is nucleus controls all the activities of cell. So it is known as control unit of cell. Then third one is the nucleus helps to transmit the inheritance characters from the parents to the offspring. These are about some of the functions of nucleus. So friends, நம்ம இந்த வீடியோ செஷன்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது 9th ஸ்டாண்டர்ட் NCERT நியூ சிலபஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட். அப்போ அதிலிருந்து நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரும் நியூக்ளியஸோட ஃபங்க்ஷனும் பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் பிடிச்சா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.